வணக்கம். எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாட்டு. இந்த பாட்டை பாட வந்த ஜேசுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை படுத்தி எடுத்தாரு. அவர் ஏன் படுத்தி எடுத்தாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு மிகச்சிறந்த பாடகர், இந்திய அளவுல அதிகமா பாடல் பாடினவர். அதே நேரத்துல அவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு நிரூபிச்ச பல படங்கள் உண்டு. அதுல ஒண்ணுதான் சிகரம். இந்த படத்துல அவரே இசையமைச்சு பாடியிருப்பாரு. கூட இந்த படத்துல கதாநாயகனா அவரே ஒரு இசையமைப்பாளராகவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவர் பாடல்கள் பாடினா கூட ஜேசுதாஸ், அதாவது அவருக்கு பிடிச்ச சிகரம் ஜேசுதாஸ் ஒரு பாட்டு பாட வச்சிருப்பாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு அப்படிங்கிற இந்த பாட்டு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிரபலமான பாட்டு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பாட்டு எந்த வகையில இருக்கக்கூடியது அப்படின்னா, வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கியா, இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு, இந்த வாழ்க்கையை முதல்ல முறையா வாழு, பிரச்சனை யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. அதுவும் கதைப்படி யாருக்கு அப்படின்னா, இந்த படத்துல அதாவது கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சார்லி, அவருக்கு பிரச்சனை இருக்கும். அவரு முதலா நம்பிக்கையோட ஒரு தனி பாடகரா இந்த பாட்டை பாடுவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருந்துட்டு உடம்பு சரியில்லாம எழுந்திருச்சு நடக்க முடியாத சூழல்ல இருப்பாரு. அந்த நேரத்துல அவருடைய முன்னாள் காதலி அவரை மருத்துவம் பார்க்க வருவாங்க, ராதா. இப்ப ராதாவுக்கு ஒரு நம்பிக்கை வரும், என்ன, தன்னுடைய முன்னாள் காதலனை பார்த்துட்டோம், ஏன்னா அவங்களுக்கு திருமணமே ஆகாது. அதே நேரத்துல எஸ்பிபிக்கு ஒரு நம்பிக்கை வரும், எழுந்திருச்சு நடந்துருவோம் அப்படின்னு. எஸ்பி மகனா இருக்கக்கூடிய ஆனந்த் பாபு காதலிய விட்டு பிரிஞ்சு ஒரு பக்கம் இருப்பாரு. ராதா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச முயற்சி பண்ணுவாங்க. அந்த பக்கம் ஆனந்த் பாபுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் ரம்யா கிருஷ்ணனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பாட்டு. இன்னொன்னு வேற யாருக்கு நம்பிக்கை கொடுப்பாரு தெரியுமா, இந்த பாட்டை கேட்கக்கூடிய நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த பாட்டு. இப்ப இந்த பாட்டுக்குள்ள வரிகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா, பின்னி இருப்பாரு இசையிலேயுமே. நீங்க ஆரம்பத்துல ஒரு சாக்ஸ் வரும், அந்த சாக்ஸாபோனே நமக்கு இந்த பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மெட்டல் ஃப்ளூட் வரும், நடுவுல பேஞ்சோவை போட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகுபடுத்தியிருப்பாரு அப்படின்னு வச்சுங்களேன். பல்லவிலே ரொம்ப அருமைப்படுத்தியிருப்பாரு ஜேசுதாஸ் இந்த குரல்ல. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இது பல்லவி. இப்ப முதல் சரணத்துல கொடுத்துருப்பாரு கவிஞர், கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும் அப்படின்னு பாரு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாங்க, பிரச்சனை வடிஞ்சு போயிடும், ஆனா கரையாகிய நீ முழுசா இருப்ப அப்படின்னு இருப்பாரு. இதுக்குள்ள இந்த பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருப்பாரு. ஏன்னா வாழ்க்கையில அது காலம் போகும், எது போனாலும் நிலையான அன்பு நிலைச்சு நிற்கும் அப்படின்னு அடுத்தடுத்த வரிகள்ல போட்டிருப்பாரு. அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை அப்படின்ட்டு இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே அப்படின்னு இருப்பார். ஏன் இன்று உண்மை, முதல்ல நீ நம்புனாத்தான் நீ வாழலாம் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இரண்டாவது சரணம், கண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், தலை சாய்க்க இடமாயில்லை, தலைகோத விரலாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை அப்படின்னு இருப்பாரு. ஏன் தலை சாய்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்கு, நீ ஏன் அதை விட்டுட்டு வெறுமையை யோசிக்கிற அப்படின்னு இருப்பாரு. அது முடிக்கும் போது ஒரு விஞ்ஞான பூர்வமான ரொம்ப அழகான ஒரு வரியை போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா, நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் கர்ப்பம் உள்ளது. இது கேட்ட உடனே, இந்த பாட்டை நல்லா கேட்ட ஒரு சில பேர் கேட்கலாம், எப்ப பொய் சொல்றியா, அவர் எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது அப்படின்னு தானே போட்டிருக்காரு, நீ ஏன் கர்ப்பம் உள்ளது அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்கலாம். ஆமா,
நீங்க படத்துல கேட்கறது இல்ல ரெக்கார்ட்ல கேட்கறது எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அவர் உண்மையிலே முதல்ல எழுதுனது எறும்புக்கும் கர்ப்பம் உள்ளது அப்படின்னு தான் எழுதியிருப்பாரு. என்னைய கேட்டா எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது அப்படிங்கிறத தாண்டி எறும்புக்கும் கர்ப்பம் உள்ளது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பான வரி. ஏன் அப்படின்னா எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளதுன்னா எறும்பு சைஸ் வேற, எறும்புக்கும் கர்ப்பம் உள்ளது அப்படின்னா எறும்பே ரொம்ப சிறுசு, அதனுடைய கர்ப்பம் எவ்வளவு சின்னதா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா அதுக்கும் கர்ப்பம் உள்ளது அப்படின்னா வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்தான தலைமுறையை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சின்ன கடமையும் பெரிய கடமையும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நீங்க இவ்வளவு டீப்பா போக வேண்டாம், இவ்வளவு விஞ்ஞானபூர்வமா போக வேண்டாம், யதார்த்தமா எழுதுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் இதுக்குள்ள எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது அப்படின்னு யதார்த்தமா எழுதியிருப்பாரு. இதுவும் பொருத்தமா தான் இருக்கும். ஆனா எறும்புக்கு கர்ப்பம் உள்ளது மாதிரி அவ்வளவு ஆழமா இது இருக்காது அப்படின்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு சில இடங்கள்ல சமரசம் பண்ணிக்கிறது. சரி, இப்ப இந்த பாட்டை பாடுறதுக்கு ஜேசுதாஸ் வர்றாரு. இதுல 3 சிகரங்கள் சேர்ந்து பண்ண பாட்டு. ஒரு சிகரம் எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொரு சிகரம் ஜேசுதாஸ், இன்னொரு சிகரம் கவிப்பேரரசு வைரமுத்து. எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய இசையில ஜேசுதாஸ் முதலா பாட வர்றாரு. பாட வந்தா எஸ்பிபி ரோட்டுக்கே போயிட்டு காரை விட்டு அவர் இறங்கும் போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்தா உள்ள வந்து பாட வர்றாரு. ரொம்ப நெகிழ்ந்துட்டாராம் எஸ்பிபி. ஆனா எஸ்பிபி அவரை விட கூடுதலான பாட்டு பாடினவர். ஆனா அண்ணா வாங்கினா ரொம்ப பணிவோட வந்திருக்காரு. வந்துட்டு அவர் பாட்டு டேக் போயிட்டே இருக்குமா, போயிட்டு இருக்கும்போது என்ன பாலு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாராம். அண்ணா சூப்பர்ண்ணே அப்படின்னு பாரான். இல்ல நான் இது சரியில்லை, நான் அடுத்து பாடுறேன் அப்படின்னு பாடுவாராம். திரும்ப பாலு எப்படி இருக்கு, நான் சூப்பர்ண்ணே அப்படின்னு பாரான். இல்லப்பா உனக்கு திருப்தியா இருக்கும், எனக்கு திருப்தி இருக்காது அப்படின்ட்டு மறுபடியும் பாடுவாராம். மறுபடியும் அண்ணே போதுண்ணே, இல்லப்பா நீ இசையமைச்சிருக்க, நான் நல்லா பாடிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடியிருக்காரு. ஒரு அளவுக்கு பிறகு எஸ்பிபி அண்ணன் போதுண்ணே, ரொம்ப சிறப்பா இருக்குண்ணே, இதை விட சிறப்பா பாட முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில அதுக்கு பிறகு அவரே வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டு மறுபடியும் பாட்டை முடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு ஜேசுதாஸ். அந்த வகையில நீங்க இந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆழமான பாட்டு, அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம மனசை வருடக்கூடிய பாட்டு. கேளுங்க. நன்றி, வணக்கம்.